பெரியபாளையத்துல இருக்கிற பவானியம்மன் கோவில் நம்மில் பலருக்கு இது ரொம்பவே பரிச்சயமான ஒரு பெயர் இல்லையா? ஆழ்ந்த நம்பிக்கையோட அடையாளமா இந்த கோவில் இருக்கு. ஆனா இந்த கோவிலோட கதை நம்ம கண்ணுக்கு தெரியறத விட ரொம்பவே ஆழமானது. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த கோவிலோட கதையில ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது என்னன்னா, ஒரு அரக்க ராஜா கிட்டேந்து தப்பிச்சு வந்த ஒரு பெண் தெய்வம் எப்படி இந்த இடத்தோட முக்கிய தெய்வமா ஆனாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் ஒரு பெரிய புராண கதைக்குள்ள நாம போக வேண்டியிருக்கு. முதல்ல இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த பெரியபாளையம். எப்போதுமே பக்தி வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கிற ஒரு பரபரப்பான இடம் இது. இந்த கோவிலோட சக்திய புரிஞ்சுக்க அங்க வர்ற கூட்டத்தை பார்த்தாலே போதும். சாதாரண வார இறுதி நாட்கள்லயே கூட்டம் அலைமோதும். அதுலயும் குறிப்பா ஆடி ஆவணி மாசத்துல எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனோட அருள வாங்க அங்க கூடுவாங்க. இதவே அந்த இடத்தோட மகிமைக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கோவில் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரே ஒரு கதை கிடையாது. 2 கதைகள் இருக்கு. ஒன்னு நம்ம மண்ணுல நடந்த ஒரு அற்புதம் பத்தினது, இன்னொன்னு வானத்துல தெய்வங்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு போராட்டத்தோட சம்பந்தப்பட்டது. நாம முதல்ல நம்ம மண்ணோட சம்பந்தப்பட்ட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோவில் ஏன் இந்த சரியான இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு நாட்டுப்புற கதை இருக்கு. ஒரு மாடு மேய்ப்பவர் மூலமா நடந்த ஒரு அற்புதம் தான் எல்லாமே. வாங்க அந்த கதைய கேட்போம். கதை ரொம்ப சிம்பிள். ஒரு மாடு தினமும் காட்டுல இருக்கிற ஒரு பாறை மேல மட்டும் பாலை சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இத பார்த்த மாடு மேய்ப்பவருக்கு கோபம் வந்து கையில இருந்த கோடரியால அந்த பாறைய ஓங்கி வெட்ட, என்ன ஆச்சரியம், அந்த பாறையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தெய்வீக தோற்றத்தோட ஒரு பெண் தோன்றி, இதே இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்படிதான் இந்த கோவில் உருவானதா உள்ளூர் கதை சொல்லுது. இப்பதான் முக்கியமான கேள்விக்கே வரும். சரி, அந்த மாடு மேய்ப்பவர் முன்னாடி தோன்றி கோவில் கட்டச் சொன்னாங்களே, அந்த பெண் தெய்வம் யாரு? இந்த கேள்விதான் நம்மள அந்த 2வது கதைக்கு, அதாவது பிரம்மாண்டமான புராண கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. இப்போ நாம பார்க்க போறது வெறும் உள்ளூர் கதை இல்ல. இது பகவான் கிருஷ்ணரோட காவியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இந்த அம்மனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்னு வாங்க பாப்போம். இந்த கதையோட வில்லன் கம்சன். அவன் ஒரு கொடுங்கோல் அரசன். ஒரு நாள் ஒரு அசரீரி கேக்குது, உன் தங்கை தேவகிக்கு பிறக்கப் போற 8வது குழந்தைதான் உன்னோட உயிருக்கு யமன் அப்படின்னு. அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்குள்ள பயம் புகுந்துடுச்சு. அந்த பயம்தான் அவனை பல கொடூரமான செயல்களை செய்ய வச்சது. ஒரு பக்கம் கம்சன் அந்த அசரீரி பொய்யாகணும்னு தன் தங்கை தேவகியையும் அவள் கணவரையும் சிறையில அடைச்சு அவங்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கொன்னுகிட்டே இருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் தெய்வீக திட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. 8வது குழந்தையா கிருஷ்ணர் பிறந்ததும் அவரை ரகசியமா கோகுலத்துக்கு அனுப்பிட்டு அங்க யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தைய இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதும் கம்சன் வேக வேகமா சிறைக்கு ஓடி வர்றான். தேவகியோட கையில இருந்த அந்த பச்சை குழந்தைய பிடுங்கி கொல்றதுக்காக ஒரு பாறை மேல வீச போறான். அந்த காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா அங்கதான் அந்த அற்புதம் நடந்துச்சு. அந்த பச்சிளம் குழந்தை சாகல. அதுக்கு பதிலா அந்த குழந்தை தெய்வீக அம்மனா, அதாவது மாயாதேவியா உருமாறி வானத்துல எழுந்து நின்னுச்சு. கம்சனை பார்த்து, உன்னை கொல்ல பறந்தவன் ஏற்கனவே பத்திரமான இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு மறைஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு 2 கதைகளும் எப்படி ஒண்ணு சேருதுன்னு புரியுதா? உள்ளூர் கதையில அந்த பாறையிலிருந்து வந்த அம்மனும் கம்சன் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த மாயாதேவியும் ஒருத்தரேன்னு தான் நம்பப்படுது. பகவான் கிருஷ்ணரோட அந்த தங்கை தான் பெரியபாளையத்துல பவானி அம்மனா குடியேறியிருக்காங்க. சரி, இவ்ளோ பெரிய வரலாறு கொண்ட இந்த கோவில்ல இன்னைக்கு எப்படி வழிபாடுகள் நடக்குது, அங்க வேற என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இங்க பவானி அம்மன் தான் பிரதான தெய்வம்னாலும் கோவில் வளாகத்துக்குள்ள இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கு. அற்புத சக்தி விநாயகர், மாதங்கி அம்மன், சுப்பிரமணியர், ஸ்ரீனிவாச பெருமாள்னு ஒரு பெரிய தெய்வ கூட்டமே இங்க இருக்கு. இதுவே இந்த இடத்தோட ஆன்மீக செழுமைய காட்டுது. இங்க செய்யப்படுற ஒரு ரொம்பவே தனித்துவமான நேர்த்தி கடன்தான் வேப்பாஞ்சலை. வேப்பிலையில செஞ்ச ஆடைய உடம்புல சுற்றிக்கிட்டு கோவில வலம் வருவாங்க. நோய்களை தீர்க்கும் அம்மனுக்கு நன்றி சொல்றதுக்காகவும் நோய் நொடி அண்டாம இருக்கவும் இந்த வேண்டுதலை பக்தர்கள் செய்றாங்க. இது மட்டுமில்ல, பக்தர்கள் அவங்க நம்பிக்கைய வெளிப்படுத்த இன்னும் பல வழிகள் இருக்கு. அங்க பிரதட்சணம் செய்யறது, முடி காணிக்க கொடுக்கறதுன்னு ஒவ்வொரு சடங்கும் ஆழ்ந்த பக்தியோட வெளிப்பாடுதான். இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட நேரங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு.
நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கோவிலுக்கு 2 விதமான தோற்றக்கவைகள் இருக்கு. அது அந்த இடத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கும். அத பத்தி தான் நாம இப்போ சிந்திக்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா பவானி அம்மன் கோயிலோட தனித்துவமே இதுதான். ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான ஒரு உள்ளூர் கதை, இன்னொரு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான புராண காவியம். இந்த மண்ணும் அந்த வானமும் ஒன்னா கலந்த ஒரு சக்தி வாய்ந்த இடம்தான் இந்த கோவில். கடைசியா ஒரு சின்ன சிந்தனையோட முடிச்சுக்கலாம். நாம பாக்குற பல புனித தலங்களுக்குள்ள இது மாதிரி நமக்கு தெரியாத இன்னும் எத்தனை கதைகள் ஒளிஞ்சிருக்கோ? நம்மள சுத்தி இருக்கிற இடங்களோட வரலாற்ற கொஞ்சம் ஆழமா பார்த்தா இன்னும் பல ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கலாம், இல்லையா?